கடைசியாக சொன்னேன், உங்களுடைய புகழுக்கும் செல்வாக்குக்கும் இந்த அம்மாவால் தான் இழுக்கு வரும். எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் வரும். பிறகு ஒரு 2 வருஷம் அதாவது அந்த அம்மாவை ராஜ்யசபாவுக்கு அனுப்புனாரு. அங்கே போனவன் அந்த அம்மா எம்ஜிஆரை கட்டி விட்டு அங்கே இருக்கிறவங்களோட சேர்ந்துட்டு இவரை வந்து பழிவாங்கவே அந்த அம்மா தயாராகிட்டாங்க. கடைசியாக இறக்கத்துக்கு முன்னாடி ஒரு உயில் எழுதுறாரு. அந்த உயிரில் என்ன எழுதுறாருன்னா, என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு ஜெயலலிதாவை கொண்டு வந்து வரம்பு மீறி அதிகாரங்கள் கொடுத்து வச்சிருந்து அந்த அம்மா கட்சிக்கும் என் மக்களுக்கும் எனக்கும் துரோகம் செய்கிறாங்க. அவர் செத்தாரு. செத்த விற்பாடு யாரை அவர் நீக்கினாரோ, யாரை கூடவே கூடாதுன்னாரோ, யார் அவர் மேலேயே பழி சுமத்துனாங்களோ, அவரே நீக்கிட்டு என்னதான் போடணும்னு சொன்னாங்களோ அந்த பொம்பளையே கொண்டாந்து இவங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கே அவங்க பதில அம்மா ஜெயலலிதா படத்தை வச்சிருந்தாங்களே தவிர எம்ஜிஆர் படத்தை வைக்கல. அந்த பெயர் பலகை வச்சு மக்களை ஏமாத்துறதுக்கு பேரு, பாக்கியெல்லாம் அந்த அம்மா. ஒரே ஒரு தடவை திமுகல சிவாஜி கணேசன் ஆரம்ப காலத்தில் இருந்தபோது யாருக்கும் தெரியாம ரொம்ப ரகசியமா திருப்பதிக்கு போயிட்டு வந்தார். அது 10 நாள் கழிச்சு வெளியில தெரிஞ்சது. உடனே அண்ணாவுக்கு தகவல் தெரிஞ்சதும் சிவாஜியை வெளியில அனுப்பிட்டார். அண்ணா செத்து கொண்டே புதைச்சாங்கல்ல 3ஆம் தேதி, பிப்ரவரி 3ஆம் தேதி, அன்னைக்கு அவருடைய கொள்கையிலையும் சேர்த்து புதைச்சாச்சு. இதெல்லாம் ஒரு கள்ளச்சாராய பேரவர்களோடு கூட்டணி வைத்து உருவாக்கப்பட்டதுதான் கருணாநிதியினுடைய திமுக. வணக்கம். அதிமுக என்னும் பெரும் ஆலமரத்தை உருவாக்கியவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. அதிமுகவை தொடர்ந்து நீங்கள் அதிமுகவினுடைய எல்லா வழிகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வர்றீங்க. இப்போ சமீபமாக கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக ஜெயலலிதாவினுடைய மறைவுகளுக்கு அப்புறம் எடப்பாடி அவர்கள் பெரிய அளவில் சோபிக்கலை, இல்லை அதிமுகவே பெரிய அளவில் எந்த தேர்தல்களையும் வெற்றி பெறலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து கட்சிக்குள்ளேயே எழுந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்பவும் அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் நேற்று செங்கோட்டையன் அவர்கள் பல ஆண்டுகளாக அவர் வந்து ஜெயிச்சுக்கிட்டே வர்றாரு எம்எல்ஏ பதவியில், அவர் தோக்கவே இல்லை அப்படிங்கிற இதெல்லாம் அவர் சொல்கிறாரு. அதிமுக அழிந்தது அப்படின்றாரு. அதிமுக இதோட அழிந்தது அப்படின்றது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஆதவர்ஜுனா எந்திரிச்சு சொல்கிறாரு, அதிமுக அழியாது, அது இன்னொரு டிவிக்கேவா மாறும், எடப்பாடி தான் அழிவார் அப்படின்றாப்புல. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஸ்பீச்சை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதை உருவாக்கியவர் வந்து எம்ஜிஆர். உருவாக்குற போது அவர் என்ன சொன்னாருன்னா, பூரணமா அண்ணாவினுடைய கொள்கைகள் தான், அதனால தான் அண்ணாவினுடைய பெயர்ல அந்த கட்சி, அந்த கட்சியினுடைய கொடியில அண்ணாவினுடைய படம், அண்ணா தான் எல்லாமே, எல்லாத்துக்கும் அண்ணா தான் அடிப்படை, அண்ணா தான் அவருக்கு. அப்படிதான் கொண்டு வந்தார். கொண்டு வந்து ஒரு இயக்கம் நடத்தி போது இடையில 82ல் ஜெயலலிதாவை உள்ள சேர்த்தார். அதை இயக்கம் ஆரம்பிக்கிற போது ஏறக்குறைய அவர் வந்து போய் படுத்துட்டார். இவர் கட்சி விட்டு நீக்கணும் போய் படுத்துட்டாரு. அப்போ எனது நண்பராக இருந்த ஜெகத்ராட்சிவன் அந்த இதில் இந்த குரோம்பேட்டையிலேருந்து பிராட்வேக்கு எங்களுடைய அலுவலகத்துக்கு வரும்போது வழியில் ராமாபுரம் தோட்டத்தை பார்ப்போம்னு போய் பார்க்குறாரு. பார்த்தபோது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்கிட்ட இருக்கிறவங்க டிக்கெட் வாங்கி விற்பாங்க, போவாங்க வருவாங்க, அவ்வளோ எதிர்த்து நிற்கிற ஆற்றல் அவளுக்கு கிடையாது. ஆனால் வந்து கருணாநிதி பயப்படுற ஒரே ஆள் எஸ்டி சோமசுந்தரம். அவர் வந்து எனக்கு அதிகமாக தொடர்பு இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவரை வந்தால் தான் நம்ம வந்து கட்சியை ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னபோது ஜெயத்ரட்சகன் கேஎஸ் சொன்னால் எஸ்டிஎஸ் கேட்பாரு. கேஎஸ்னா யாருன்னா இது மாதிரி என்ன குறிப்பிடுறாங்க. என்ன முதல்ல அவருக்கு தெரியும், யாருக்கு எம்ஜிஆருக்கு நிறைய தெரியும், எனக்கு முதலே தெரியுமே அவரை நான் பார்க்கணுன்ற போது வந்து கூப்பிட்டாரு. வந்து ஜெயத்ராட்சவன் சொன்னாப்புல எம்ஜிஆர் உங்களை பார்க்கணுன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தபோது நான் ஒரு 2 நாள் யோசனை பண்ணேன். 3ஆவது நாள் பார்த்தேன். அண்ணாவுக்கு பிறகு கட்சி சீர்குலைந்துக்கிட்டே வருது. கட்சி அண்ணாவுக்கு எதிரான எல்லா நடவடிக்கை, பெயர் பலகை தவிர பாக்கி எல்லாமே மாறிக்கிட்டே வருது. கட்சியினுடைய அமைப்பு மாறுது, கட்சியினுடைய கொள்கை போயிடுச்சு, லட்சியம் போயிடுச்சு, அமைப்பு போயிடுச்சு, எல்லாமே நாசம் பண்ணியாச்சு. அண்ணாவினுடைய காலத்து
அமைப்பு முறையே நாசம் பண்ணியாச்சு. அதனால் இவர் வந்து கருணாநிதி வந்து கட்சியை அழித்து நாட்டையும் அழிக்க போகிறாரு. போவோம், எம்ஜிஆர் கூட போய் அண்ணாவினுடைய கொள்கைகளை லட்சியங்களை மீட்டெடுப்போம், அதன் மூலயமா திரும்பவும் அண்ணாவினுடைய கொள்கைகளை நம்ம கொண்டு வரலாம், அதுக்கு வந்து நம்ம போவோம்னு சொல்லிட்டு வந்தபோது ஒரு 8 மணி நேரம் என்கிட்ட பேசினார். இந்த ஃபோட்டோ இதோ இருக்குது. அவரே கூப்பிட்டு அவரே ஸ்டுடியோவிலேருந்து ஃபோட்டோகிராஃபரை வர சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோங்க. அப்போ என்ன சொன்னார், இது பெரியார் இயக்கம் தான், இது அண்ணா இயக்கம் தான், இந்த இயக்கத்தில் இப்படிலாம் தப்பு நடக்குது, அண்ணாவினுடைய கொள்கையை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு 7-8 மணி நேரம் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொன்னார், நான் நீங்கள் வந்து எஸ்டிஎஸ்ஸை நீங்கள் அழைச்சிட்டு வந்தோம், நீங்கள் சொன்னால் தான் அவர் கேட்பாருன்றாங்க, நீங்கள் அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னா சரிங்க அப்படின்னேன். சொல்கிற போது ஏறக்குறைய இரவு 9-9:30 மணி ஆகிடுது. அதுக்கு பிறகு அவர் என்ன சொன்னார், ஆர்காட் ரோட்டில் தான் இந்த பேச்சு நடந்தது, மத்தியானம் 2 மணிலேருந்து. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, எவ்வளோ நேரமானாலும் நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் வந்துடணும் அப்படின்ட்டார். இரவு எத்தனை மணி ஆனாலும் நீங்கள் வரணும், உங்களுக்காக நான் உட்காந்துருப்பேன்ட்டார். சரின்னு நான் அப்போ இங்கேருந்து போய் நந்தனத்தில் எஸ்டிஎஸ் இருந்தார், அங்கே போனால் வெளியில் சேடப்பட்டி முத்தையா, ஆமா பரமசிவம், இந்த ராஜன் சல்லப்பா, அழகு திருநாவுக்கரசு, செஞ்சி ராமச்சந்திரன், இவங்கெல்லாம் எஸ்டிஎஸ் வீட்டுக்கு எதிரில் மணல் கிடக்கும், அதில் இப்படி கதை பேசிக்கிட்டு படுத்துருப்பாங்க. காலையில் விடிய கிளம்புற எழுந்திரிச்சு திருவல்லிக்கேணி போய் லாட்ஜில் குளிச்சுட்டு திரும்பவும் வந்துடுவாங்க. அது ஒரு எஸ்டிஎஸ் உடைய வீடுன்றது மாணவர்களுக்கு ஒரு சரணாலயம். வச்சா அங்கேருந்து போனதும் அவங்களை கேட்டேன், எங்கேப்பா அண்ணன் உள்ளே தூங்குறாருன்னாங்க. போய் எழுப்பி தோட்டத்தை பக்கம் அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி எம்ஜிஆர் உங்களை பார்க்கணுன்னாரு அண்ணன். அவரோட என்ன சொன்னார், எதுக்கே வீண் வேலை நமக்கு, நீ வீண் வேலை. நான் சொன்னேன், கருணாநிதி கட்சி அழிச்சு நாட்டை அழிச்சு நம்மளே அழிக்க போறாரு, அதுக்கு வேண்டிய வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதனால அவருடைய முறைகள் நமக்கு சரியா வராது, வாங்க போவோம், மயிறு கட்டி மலை எழுப்போம், வந்தா மலை போனா மயிறு, அவ்வளோதான் வாங்கண்ணா. அப்படியா சொல்றேன் ஆமாண்ண. அப்புறம் 2 நாள் டைம் கொடு, நான் தமிழ்நாடு பூரா ஒரு ரவுண்ட். அப்புறம் மாணவர் கழகத்தில் ஒரு பொதுச் செயலாளர், அதோடு மட்டுமல்ல பாராளுமன்ற உறுப்பினர். அவருக்கு கன்னியாகுமரியிலேருந்து எல்லா ஊர்லேயும் எங்களுக்கு வந்து தோழர்கள் நிறைய நிரம்பி இருப்பாங்க, தொடர்பு இருக்கும். நான் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன்னாரு. சரி, அவர் சொல்கிறது நியாயம் தானேன்னு சொல்லிட்டு இதை போய் அங்கே போனேன் எம்ஜிஆர்கிட்ட, ஆர்காட் ரோடுக்கு. ஆனால் மணி 11 ஆகிடுது. அவர் உட்காந்துருந்தார், புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தார். இது மாதிரி பேசிட்டா அவர் 2 நாளில் வர்றேன்னாருண்ணே. அதனால் இப்போ நான் அவர் வீட்டுக்கு நான் வர்றேன்னாரு. இவர் ஐயோ நீங்கள் வராதிங்க, அங்கே வந்து கூட்டம் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாம் கலாட்டாயிடும், நீங்கள் நான் இன்னொரு தடவை போய் அவர் எப்படியாவது அழைச்சிட்டு வந்துடுறேன்னு அழைச்சிட்டு வந்து அந்த இயக்கத்தை உருவாக்கணும். இப்படி தான் அந்த இயக்கம் உருவாச்சு. பெரியார் இயக்கம் அண்ணா இயக்கத்தை கொண்டு வர்றது அப்படி தான் உருவாச்சு. ஆனால் காலப்போக்கில் அது நல்லா தான் வந்துட்டு இருந்தது, ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் நல்ல அருமையாக வந்தது. 82ல் ஜெயலலிதாவை உள்ள கொண்டாந்து ஆரம் வீரப்பன் சேர்க்கிறார். ஆரம் வீரப்பன் தான் அதுக்கு முயற்சி எடுத்தவர், அவர் பண்ணார். அந்த அம்மா வந்தபோது நான் போய் சொன்னேன் எம்ஜிஆர்கிட்ட, நீங்கள் துறையில் இருந்தவங்க, நீங்கள் உங்களுக்கு தேவை, உங்களுக்கு பல நண்பர்கள் இருப்பாங்க, நீங்கள் தனிப்பட்ட முறையில் எது வேணால் பண்ணிக்குவாங்க, இது திராவிட இயக்கம், நீங்கள் இது பெரியார் இயக்கம், நீங்கள் அண்ணா இயக்கம், நீங்கள் இதில் வந்து ஒரு பிராமினை கொண்டாந்து உள்ளே சேர்க்கக்கூடாது, அதுவும் பவர்ஃபுல் போஸ்ட்டில் வந்து அவங்க வந்தாங்கன்னா, நான் பெரியார தலைவனாக ஏற்றுக்கிட்டேன், அண்ணாவை ஏற்றுக்கிட்டேன், நீ கூப்பிட்டீங்கன்னா வந்து ஏற்றுக்கிட்டேன், இப்போ வந்து நீங்கள் யாரையோ கொண்டாந்து சேர்த்தா எங்களால் அதை பொறுத்துக்க முடியாது அப்படின்னா. ஏறக்குறைய 1 மணி நேரம் பேசின போது பக்கத்தில் பாவு சண்முகம் இருந்தார், ராகவானந்தம் இருந்தார், நான் பாவு சண்முகம் ராகவானந்தம் எம்ஜிஆர் 4 பேர் தான். அவர் ஒன்றுமே சொல்லலை, வாயை மூடிட்டு உட்காந்துருந்தார். கடைசியில் வந்து ஒன்றும் சொல்லலை. நான் 1 மணி நேரம் சொல்லி பார்த்துட்டு கடைசியாக சொன்னேன், உங்களுடைய புகழுக்கும் செல்வாக்குக்கும் இந்த அம்மாவால் தான் இழுக்கு வரும், எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் வரும், நீங்கள் வந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீங்கள் அதனால உங்கள் செல்வாக்கெல்லாம் அழியும், கெட்ட பேர் வரும் அப்படின்னு. அவர் அமைதியாக உட்காந்துருந்தார். உட்காந்து ஒரு பேட்டியில் சொல்கிற போது அப்புறம் என்னதான் சொன்னார், ஒன்றுமே சொல்லலை, பின்ன என்னதான் பண்ணுச்சுன்னாரு. அவர் ஒரு மயக்கமாக இருந்தார் அப்படின்ட்டு தான் நடந்தது. எம்ஜிஆருக்கு அவங்க ஜெயலலிதா அவர்களை கொண்டு வரணும்னு விருப்பம் இல்லையோ? எம்ஜிஆர் கொண்டு வராரு, நான் தான் தடுக்கிறேன்றல, அதனால வந்துட்டேன். அதுக்கு பிறகு ஒரு 2 வருஷம் அதாவது அந்த அம்மாவை ராஜ்யசபாவுக்கு அனுப்புனாரு. அங்கே போனோம், அந்த அம்மா எம்ஜிஆரை கட்டி விட்டு அங்கே இருக்கிறவங்களோட சேர்ந்துக்கிட்டு இவரை வந்து பழி வாங்கவே அந்த அம்மா தயாராகிட்டாங்க. இவர் எடுத்துடணும், என்ன போட்டணும், நான் முதலமைச்சர் ஆக்கணும், அப்படி இப்படின்னு துரோக வரலாறுகள் வந்துச்சு. அப்போ
நாங்கள் வந்து அதோட அந்த 84 எலெக்ஷன் போது நாங்கள் வந்து திரும்பவும் இந்த அம்மா ராஜ்யசபா போட்ட போது கடுமையாக எடுத்துட்டு வெளியில் வர சூழ்நிலை வந்து வந்துச்சு, தீர்ந்து போச்சு. எங்களை அவர் நீக்கலை, நாங்கள் தான் வெளியில் வந்தோம், அது தீர்ந்து போச்சு. ஆக எம்ஜிஆருடைய கடைசி நேரத்திலே அந்த இயக்கம் தவறான திசைக்கு போக ஆரம்பிச்சிச்சு ஜெயலலிதா வந்ததுனால. கடைசியா அதை உணர்ந்து அவர் கடைசியா இறக்கத்துக்கு முன்னாடி ஒரு உயில் எழுதுறாரு. அந்த உயில்ல என்ன எழுதுறாருன்னா, என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு, ஜெயலலிதாவை கொண்டு வந்து வரம்பு மீறி அதிகாரங்கள் கொடுத்து வச்சிருந்து இப்போ அந்த அம்மா கட்சிக்கும் என் மக்களுக்கும் எனக்கும் துரோகம் செய்கிறாங்க, அந்த அம்மாவோட யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பத்திரிக்கையில் ஒரு அறிக்கை விட்டாங்க. அண்ணா பத்திரிக்கை எம்ஜிஆருடைய பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கையில் ஒரு பெரிய அறிக்கை, அது கூட ஒரு பேட்டியில் அந்த பத்திரிகையினுடைய கட் அவுட்டும் காட்டியிருக்கேன். இப்போ திரும்பவும் நான் வரவழைக்கணும், அந்த கட் அவுட் வரவழைச்சு சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுங்களா. ஆக அவரே அன்னைக்கு வந்து ஜெயலலிதா வெளியில் இனிமேல் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்ட்டாரு. அதுக்கு பிறகு உயிரில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எழுதின உயிரில் நான் வந்து இந்த கட்சியை நடத்தட்டும், ஒரு தலைவர் கட்சி ஆரம்பிச்சவர் நடத்தட்டோம்னா நடத்துறதுல அவருக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். நடத்தட்டும், நடத்தலைன்னா இந்த சொத்துக்கள் இருக்குன்னு இருக்கிற சொத்துக்களை பூரா குருடர் சிறுடர் பள்ளிக்கு கொடுத்துடணுன்றார். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த கட்சி தொடர்ந்து நடத்துறதுக்குள்ள தகுதியே இல்லாம போயிடுச்சு அப்படின்றது அர்த்தம் அவருடைய பார்வையில். அன்னைக்கே முடிஞ்சிடுச்சு. அவர் செத்தாரு. செத்த விற்பாடு யாரை அவர் நீக்கினாரோ, யாரை கூடவே கூடாதுன்னாரோ, யார் அவர் மேலேயே பழி சுமத்துனாங்களோ, அவரே நீக்கிட்டு என்னதான் போடணும்னு சொன்னாங்களோ அந்த பொம்பளையே கொண்டாந்து இவங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கே அதிமுக அது இல்லை, அது அதிமுக ஆயிடுச்சு. அதனால்தான் அவங்க பையில அம்மா ஜெயலலிதா படத்தை வச்சிருந்தாங்களே தவிர எம்ஜிஆர் படத்தை வைக்கல. அந்த பெயர் பலகை வச்சு மக்களை ஏமாத்தத்துக்கு பேரு, பாக்கியெல்லாம் அந்த அம்மா. அவர் சட்டமன்றத்தில் என்ன சொன்னாருன்னா, நானோ என்னோட வேண்டியவர்களோ யாரோ நண்பர்களோ தமிழ்நாட்டிலோ வெளிநாட்டிலோ ஒரு அங்குலம் இடம் வாங்கியதாக நிரூபித்தால் நான் இந்த சட்டமன்றத்தில் தூக்கில் தொங்குவதற்கு தயார்னார். ஆனால் அவர் எல்லாம் முடிஞ்சு செத்து போயிட்டாரு. எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு என்ன பண்ணாங்க, பார்க்குற இடத்துலலாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம், போகிற இடத்துல எல்லாம் கோட்டை கொத்தளங்கள், ஆச்சா எங்கே பார்த்தாலும் ஊழல். இதெல்லாம் வந்து இந்த அம்மா காலத்தில் தான் வந்தது. அதாவது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இது வந்து அதிமுக அல்ல, இது வந்து ஜெயலலிதா திமுக, அவ்வளவுதான் தவிர அது அதனுடைய கொள்கைகள் லட்சியங்கள்லாம் இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அண்ணாவினுடைய கொள்கைகளை பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கிட்டவங்க இப்போ பழனிசாமி கையில் 10 கயிறு கட்டியிருக்காரு. ஒரே ஒரு தடவை திமுகவில் சிவாஜி கணேசன் ஆரம்ப காலத்தில் இருந்தபோது யாருக்கும் தெரியாம ரொம்ப ரகசியமா திருப்பதிக்கு போயிட்டு வந்தார். அது 10 நாள் கழிச்சு வெளியில தெரிஞ்சது. உடனே அண்ணாவுக்கு தகவல் தெரிஞ்சதும் சிவாஜியை வெளியில அனுப்பிட்டார், கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட இயக்கத்துல நீ எங்க காவடி தூக்குறவன், தீ மிதிக்கிறவன், பொட்டு கட்டுறவன், பட்டு அடிக்கிறவன், ராமம் போடுறவன், பொட்டு வைக்கிறவன், இவெல்லாம் இருந்தா அதுக்கு பேரு அது அதிமுக அல்ல. இப்ப 2 கட்சியில 2 திமுக அதிமுக ரெண்டுலயுமே அப்படிதான் இருக்காங்க. ஐயா நான் சொல்ற முதல்ல இதை முடிச்சிடுறேன், அதுக்கு பிறகு அதை வர்றேன். இல்ல நான் ஆச்சா இது ஒரு பக்கம் முடிஞ்சு போயிடுச்சு. சரி, அந்த கட்சியை எடுத்த வரைக்கும் அண்ணா செத்து கொண்டே புதைச்சாங்கல்ல 3ஆம் தேதி பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு அவருடைய கொள்கைகளையும் சேர்த்து புதைச்சாச்சு. திமுகவில் அந்த கொள்கைகளே கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது. இருப்பது திமுக அல்ல. அப்பயே 71ல திமுக மாநாடு திருச்சியில போட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பொதுக்குழு, அல்ல நான் அந்த பொதுக்குழு நான் இருக்கிறேன். ஒரு 40 பக்கத்துல ஒரு புத்தகம் போட்டு இப்ப இருக்கிற திமுகவா தெரியல, இது வந்து திருவாளர் மு கருணாநிதி இயக்கமா இருக்கு. இந்த கருணாநிதி தலைவர், ராஜாத்தி அம்மாள் மகளிர் பிரிவு தலைவர், மாறன் வந்து பாராளுமன்ற தலைவர், ஸ்டாலின் இளைஞரணி தலைவர், இதுதான் திமுகவான்னு ஒரு எல்லாம் ஆதாரப்பூர்வமாக பல விஷயங்களை போட்டு ஒரு புத்தகம் போட்டு எம்ஜிஆர் கருணாநிதி கையிலே கொடுத்துட்டு அந்த பொதுக்குழு நானே இருக்கேன். தெரியுதா? அப்படிதான் அப்பயே அண்ணா செத்ததுமே அதை முடிச்சுட்டாங்க. அண்ணா செத்த உடனே அண்ணா வந்து சட்டமன்றத்தில் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1967 மார்ச் 6ஆம் தேதி கட்சியை ஆரம்பிக்கிறாரு. இது ஆட்சி எடுத்து அமர்றாரு. 5ஆம் தேதி இதுல டி நகர்ல அந்த ஹபீபுல்லா ரோட்ல எஸ்டிஎஸ் திருமண மண்டபத்தில் ப்ரெஸ் மீட் நடத்துறாரு. நாளைக்கு பதவி ஏற்க போறாரு. அதுக்கு முதல் நாள் எழுதுறாரு. அதுக்கு வடநாட்டில இருந்தெல்லாம் நிறைய நிருபர்கள் வந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னா, ஒரு பிரிவினை கேட்ட ஒரு இயக்கம் ஆளுங்கட்சியா வந்திருக்கு, அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கு எல்லாரும் ஆர்வமா, அது ஒரு செய்தி, பெரிய செய்தி வந்தாங்க.
எல்லாருக்கும் பதில் சொன்னார். கடைசியில் அண்ணா என்ன சொன்னாருன்னா, நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணுன்றதுக்காக நான் தேர்தலில் நிற்கலை, பவர்ஃபுல் அப்போசிஷனாக இருக்கணுன்றதுக்காக தான் நின்னேன். ஆனால் மக்கள் என் தலையில் ஏற்றி வச்சுட்டாங்க, தவிர்க்க முடியாது. என்னுடைய ஆட்சியில் எந்த தவறும் நடக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு தவறு நடந்தால் உங்கள்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு சொல்லுங்கள், ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் அதை நீக்கிறேன் அப்படின்ட்டு தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சு இது பதவி பிரமாணம் எடுத்து வந்தார், முதலமைச்சர் ஆனார். சட்டமன்றத்தில் கருத்துரிமை காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி இது அதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துக்கு வந்த பிற்பாடு காங்கிரஸ்காரங்கெல்லாம் பம்புறாங்க, அதாவது அந்த ஆட்சி போயிடுச்சு, நம்ம எதிர்கட்சியில் உட்காந்துருக்கோம், அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்றதுனால. அப்போ அண்ணா வந்து எழுந்து சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் ஆத்திரப்படாதீங்க, நீங்கள் போய் மக்களை சந்தித்து பிரச்சாரம் பண்ணுங்கள், அடுத்த தடவை நீங்கள் வாங்க, நான் வரவேற்கிறேன்றார். யார்? அண்ணா. பதவியே நீங்கள் வாங்க, நான் வரவேற்கிறேன், நான் வந்து ஆட்சியில் வரணும்னு நிற்கல, ஆனால் இது மாதிரி நடந்து போச்சு, நீங்கள் வாங்க அப்படின்றார். அதாவது பதவி எப்படி அவர் நினைக்கிறாருன்றதுக்கு தான் நான் சொல்றேன். அது எப்படி அவர் நினைச்சார், எப்படி நடத்தினார். அதுக்கு பிறகு 68 பட்ஜெட் முடிஞ்சதும் கருத்திருமன் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் கேட்கிறார் அண்ணாவை பார்த்து, மது விலக்கில் உங்க கொள்கை என்னான்னு. அண்ணா டக்குன்னு எழுதிச்சாரு, இந்த ஆட்சி பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மது விலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன், அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போகும்னார். இது அண்ணா சட்டமன்றத்தில் சொன்னது. ஆனால் அண்ணா செத்த உடனே கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, டி.கே. கதிரேசன் ஒருத்தர், அவர் கிருஷ்ணகிரியில் டிஸ்டிலரிஸ் வச்சிருக்கார். டிஸ்டிலரினா சாரா ஸ்பிரிட் ஆலை. இவருக்கு ஊரில் இருக்கிற கிரிமினல் பூரா கருணாநிதிக்கு தெரியும், அவர் அதில் எல்லாம் கில்லாடி. அவரை கூப்பிட்டு, எனக்கு பணம் வேணும், நீ எப்படி கொடுப்ப அப்படின்னு கேட்குறாரு. யார? சாராய ஆலை உற்பத்திக்காரரை கூப்பிட்டு எனக்கு பணம் வேணும்னா என்ன அர்த்தம்? நீ சாராயம் நல்லா உற்பத்தி பண்ணி நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு பணம் கொடுறான்னு அர்த்தம். அவர் உடனே அந்த கதிரேசன் உடனே நான் தர்றேன்றாரு. தரேன்னு உடனே அவர் நான் ஒரு கண்டிஷன் போடுவேன்றார். என்ன கண்டிஷன்னா, என்னோட ஆலைக்கு எக்ஸைஸ் ஆஃபீஸரா, அதாவது தீர்வை போடுற அதிகாரியா நான் சொல்ற ஆளை தான் நீங்க போடணும். தீர்வை போடுற அதிகாரின்றது அரசாங்க சார்பில் உற்பத்தி பண்ற பொருளை கணக்கெடுத்து அதுக்கு வரி போட்டு அரசாங்க கஜானாவுக்கு கொண்டு வரக்கூடியவர். அவரே வந்து நான் சொல்ற ஆளை தான் போடணும் பேரளவுக்கு இது வச்சு. அதோட என்னுடைய லாரிகள் சென்னைக்கு வரும், அதை யாரும் பிடிக்கக்கூடாது, நம்பர் கொடுத்துரும், அதை பிடிக்கக்கூடாது. என்னுடைய கார்கள் பிடிக்கக்கூடாது, உங்களுக்கு கேஸ் வேணா என்னை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கத்திப்பாரால ஒரு குடோன், இப்போ இருக்குல்ல கத்திப்பாரா தெரியல உங்களுக்கு, அங்கே குடோன், அங்கே லாரியில் சரக்கு வரும். அங்கேருந்து என்ன பண்ணாரு, சென்னையில் அப்போ 100 டிவிஷன், 100 டிவிஷனில் 100 கள்ள சாராய கடைகளை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு, இந்த அப்போ வந்து கார் வந்து அம்பாசிடரில் பெரிய கார் சீனியர்னு சூப்பர்னு ஒரு கார் இருக்கும், அம்பாசிடர் பெருசு, அதில் டிக்கில் ஒரு பேரலை தூக்கி வைக்கலாம். ஒரு பேரல்னா 200 லிட்டர் ஸ்பிரிட் தூக்கி வச்சிடலாம். அது கொஞ்சம் அழுந்தும், ஷாக்கப்ஸோடு அழுந்தும். அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரிங் பிளேட் பிடிச்சி தூக்கிடுவாங்க. தூக்கினா டிக்கில் ஒன்றும் இருக்க வெயிட்டே தெரியாது வெளியில், அது பாட்டுக்கும் சாதாரணமாக இருக்கும். அது ஒவ்வொரு டிவிஷனுக்கு ஒரு கார், ஒவ்வொரு டிவிஷனில் ஒரு கடை. இவங்க இந்த 200 லிட்டர் அங்கே போகும் ஸ்பிரிட்டு, அதில் ஒரு 600 லிட்டர் தண்ணி ஊற்றுனா குடிக்கிற சாராயம் அது. அதை சப்ளை பண்ணாங்க. சப்ளை பண்ண ஊரெல்லாம் வந்து கள்ளச்சாராயம் பெருகி விட்டதுன்னா உடனே இவங்க ஏற்கனவே ஒப்பந்தப்படி அவர் கேஸ் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாருன்னா, ஏதாவது ஒரு 4 பேரல் தண்ணி ஊற்றி பேரல் பிடிச்சாங்க, 10 பேரல் பிடிச்சாங்க, அது தண்ணி இருக்கும், அவர் ஸ்பிரிட்டு கொடுக்க மாட்டார், தண்ணியை கீழே கொட்டிட்டு அவங்க கேஸ் 10 பேரல் குடிச்சோன்னு ஒரு கேஸை முடிச்சுக்குவாங்க. இப்படி இதெல்லாம் ஒரு கள்ளச்சாராய பேரவர்களோடு கூட்டணி வைத்து உருவாக்கப்பட்டது தான் கருணாநிதியினுடைய திமுக. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு கொள்கையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அத அண்ணா என்ன சொல்றாருன்னா, கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி வந்த போது இந்த ஆட்சி எளிதாக கிடைத்த ஆட்சியும் அல்ல, எதிர்பாராமல் கிடைத்த ஆட்சியும் அல்ல. நமது தோழர்கள் இதற்காக சிந்திய கண்ணீர் ரத்தம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. திமுக ஆட்சி ஏழைகளின் ரத்தம், கண்ணீர், வியர்வை ஆகியவற்றின் அடித்தளத்தில் நிர்மாணிக்கப்பட்டது.
திமுக ஆட்சி. அந்த உண்மையான தோழர்களுக்கு மதிப்பு இருக்கும் வரைதான் இந்த ஆட்சி நீடிக்கும். அந்த உண்மையான தோழர்களுக்கு மதிப்பு இருக்கும் வரைதான் இந்த ஆட்சி நீடிக்கும். தான் சென்டர் முக்கியமான. இன்னைக்கு வந்து திமுக நாங்கெல்லாம் இருந்தபோது ஒரு சட்டமன்ற தொகுதி கூட ஒரு எம்எல்ஏ கூட தலைமைக்கு பார்த்து கொடுக்கறது இல்லை, கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா ஆய்வுக்குழுன்னு இங்கேருந்து அனுப்புவாங்க. இப்போ சப்போஸ் நான் என்னுடைய தொகுதி வந்து பெரம்பலூர் பார்லிமெண்ட் சீட், அப்போ அந்த காலத்தில் அதில் 6 தொகுதி இருக்கும் சட்டமன்ற தொகுதி. இதுக்கு வந்து நாவலர் நெடுஞ்செழியன், மதியழகன், என்.வி. நடராஜன், சத்யவாணி முத்து இவங்கெல்லாம் ஆய்வுக்கு வருவாங்க. வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 6 தொகுதியில் இருக்கிற கிளைக்கழக தோழர்கள்லாம் வருவாங்க. அவங்கள்ட்ட 2 படிவங்கள் கொடுக்கப்படும். ஒன்று வந்து நான் யார், நான் இங்கே கலந்துக்கிட்டேன்னா நான் யார், சவுந்தரராஜ கழக உறுப்பினர் என்ன, எந்த வருஷத்துலேருந்து இருக்கிறேன், எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனேன், எல்லா என்னுடைய ஹிஸ்ட்ரி பூரா அதில் இருக்கும். இன்னொரு படிவத்தில் நீ யாரை சப்போர்ட் பண்ணுற, அவர் கட்சியில் எவ்வளோ காலம் இருக்கார், எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு, அவருக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு என்ன, அவருக்கு தோழர்களோடு அவருடைய தொடர்பு என்ன அப்படின்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் வச்சு அன்னைக்கு சாயங்காலமே அங்கே உட்காந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி நமக்கே தெரிஞ்சு இந்த கேண்டிடேட் இந்த இடத்துல இந்த ஆள் தான் கேண்டிடேட்டாக வருவாங்கன்னு இங்கேயே தெரிஞ்சிடும். இதை தான் திமுகவில் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் மாநாடுன்னு போட்டு அந்த மாநாட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரே இடத்துக்கு 2 பேர் ஈக்குவல் சப்போர்ட்டோட வந்துட்டாங்கன்னா அதை வந்து தலைமை கழகம் தீர்வு எடுக்கும். ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்படிதான் அந்த இயக்கம் இருந்தது. தொண்டர்களுக்கு தான் மரியாதை. என்னுடைய ஆட்சியில் ஒரு தவறும் நடக்கக்கூடாது, நடந்தால் வந்து உடனே சொல்லுங்க, நான் வந்து உடனே நீக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படியா நடக்குது? அதுக்கு தனித்தனி பிரான்ச் ஆரம்பிச்சு வச்சு கவர்மெண்ட் ஒரு சைடில் நடக்குது, அதுக்கு பேரலல் கவர்மெண்ட் வீட்டில் நடக்குது. மேலேருந்து கூலி கொடுத்து அனுப்பினா அந்த கூலிக்கு வேலை செய்கிறவங்கள மாவட்ட செயலாளர்களும் கிளை செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர் மாற்றிட்டாங்க. கூலிக்காரர்களாக அவர்களை மாற்றி தொண்டர்களாக இருந்தவங்களை அவர்களது கூலிக்காரர்களாக இவங்க மாற்றிட்டாங்க. அதுக்கு பிறகு அவன் தொண்டனாக இருப்பான். நான் வந்து அண்ணாவை முழுக்க ஏற்றுக்கொண்டவன். நான் இப்போ இன்னைக்கு கேட்டால் நான் இன்னமும் திமுக காரன் தான். நான் தான் திமுக வரவன் இல்லை. அதிமுகவில் வந்து கூரைபேரம் பண்றது, அதிமுகவை அழிக்கிறதுன்னு ஒரு கட்சி முயற்சி பண்றதை அப்படியே முதல்ல அதிமுக என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது வந்து ஜெயலலிதா கட்சி, அது அழியறதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்ன சொன்னீங்க, ஒரு ஆட்சி ஒரு 6 மாசத்துக்கு பிறகு நம்ம பேசலாம். அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அரிப்பு, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு வந்து ஆட்சி போயிடுச்சு, நம்ம கொள்ளையடிச்சதெல்லாம் வெளியில வருது, நம்மளுடைய நிர்வாகம் லட்சணம் எல்லாம் வெளியில வருது என்ற ஆத்திரத்துல அவசரப்பட்டு பொங்குறீங்க, அவ்வளவுதானே தவிர என்ன அந்த கூறும் சுயநலமைகளும் நம்மால் ஆகுமா என்று பேசும் தொடை நடிகைகளும் ஏன் வீண் வம்பு என்று சொல்லும் கோழைகளும் எனக்கு இது பிடிக்கவில்லை என்று மிடுக்காக கூறும் கோடாரிகளும் தான் தமிழகத்தில் உழவ காண்கிறோம். அதான் இப்ப இருக்கு.